நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். துருப்பிடிக்கிறதுக்கு என்ன காரணம், தண்ணி வந்து வடிஞ்சு கீழே போகிறது தான். இப்போ இந்த ஃப்ரீசர் கீழே அந்த ஜில்லட் ட்ரை கீழே ஒரு சின்ன ஒரு கப் மாட்டுக்கும். இதில் தான் தண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கில் வந்து போகும். இது டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அடைச்சிருச்சு அப்படின்னா இதில் நிறைஞ்சி முன்னாடி வடிஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த தண்ணி முன்னாடி வடிகிறதுனால கீழே வந்து பாட்டம் துருப்பிடிச்சு டேமேஜ் ஆகிரும். கப்பை வந்து லைட்டாக இழுத்திங்கன்னா வந்து சில இதில் ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூவை கழட்டினா தான் வரும். இதில் ஸ்க்ரூ கிடையாது. இங்கே பாருங்கள் லெவல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அடைச்சிருச்சுன்னு. இப்போ என்ன ஆகுனா விழுகிற தண்ணி வந்து நிறைஞ்சி பின்னாடி போகும். இது உள்ளேயும் போய் அந்த டஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அடைச்சிடும். ஒரு ஸ்ப்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே விட்டு அந்த ஃப்ரண்ட் பேக் பண்ண மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு மாட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இதை செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த ஜில்லட் ட்ரை மேலே வந்து நம்ம கிளாஸில் தண்ணியை நம்ம வச்சு இப்படி ஊற்றி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அந்த கும்ஸ் அந்த இறங்குது பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ நம்ம பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து வச்சுருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் இழுக்கிறேன் தண்ணி கீழே வடியுது. நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு கீழே பார்த்திங்கனாலே தெரியும் தண்ணி அந்த கப்பில் வடிஞ்சு போகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பேக்கில் போய் பார்த்தோம்னா நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரையில் தண்ணி சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுறது மூலம் நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து துரு பிடிக்கிறத தவிர்க்கலாம்.